அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே ஊரா ரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா ரா செங்காந்தல் பூமும் தேரா ரா நாரன் நம்பர் 5 வைத்து ஒன்றாய் காட்டில் எய்தாயா செந்தூரா ரா சிந்து சேர்ந்து செல் அப்பாடி செம்ம குளிர்ல சூடா காஃபி குடிக்கிறியா? இல்ல நான் இப்பதான் குடிச்சேன். என்ன வந்ததுல இருந்து டல்லா இருக்க? சாரி நைட் டைம் இங்க வந்தனால ஸ்ட்ரைட்டா அப்படியே உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டேன். காலையில வெளியே சுத்தி பார்க்க போலாம். அப்புறம் எப்படி பிடிச்சிருக்கா? சர்ப்ரைஸா இருக்கா இல்ல ஓவர் ஃபீல்ட் அப் கொடுத்துட்டு வந்தேன், கூட்டிட்டு போற இடம் உனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு பிடிச்சிருக்கா? ஏன் சித்தார்த், உனக்கு என்ன இவ்ளோ பிடிக்குமா? இவ்ளோனா நீ இப்ப இப்படி நடந்துக்கறியே அந்த அளவுக்கு. என்ன சொல்ற? சித்தார்த், உண்மையிலேவா எனக்கு எப்படி என்ன சொல்றதுனே தெரியலடா. வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறேனா? ஓய், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஏய், என்ன சொன்னாங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சரத்துக்கு கால் பண்ணி சொன்னேன், அவனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான்டா. இதை விட அவன் போன ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏ சித்து, ஹோட்டலுக்கு கார் எல்லாம் புக் பண்ணிட்டியா? அவங்க கிளம்புனதும் கார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போதான். எல்லா இடமும் சுத்தி பார்த்ததும் திரும்ப ஹோட்டல்ல வந்து டிராப் பண்ணிடுறாங்கன்னு சொன்னான். அந்த அளவுக்கு பக்காவா ஏற்பாடு பண்ண. ஏய், பின்ன என்ன சும்மாவா? ஹனிமூனுக்கு நாம அனுப்பி விட்டுருக்கோம், அத அப்படியே சும்மா அப்படியே விட்டுலாமா? நாம தான் சேஃபா எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். எப்போரா இந்த அளவுக்கு மெச்சூரா? இதுல என்ன மெச்சூர் வேண்டியிருக்கு? ஓய், உனக்கு நான் எவ்வளவு பாதுகாப்பா இருப்பேனோ அதே மாதிரி அவங்க அங்க பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யணும்ல. ஓய், என்ன அப்படி பாக்குற? சொல்லு. ஒண்ணு இல்லடா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப. சரி ஓகே. டிராவல் பண்ணது உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், தூங்கி எழுந்துரு, காலையில ஜாலியா சுத்தலாம். ஓகேவா? குளிருதா? ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோ. சரிடா. அப்புறம் சாப்பாடு எதுவும் வேணுமா? இல்ல, இப்பதானே சாப்பிட்டோம். சரி ஓகே, ஊட கூடி பசிச்சாலும் சொல்லு. சரி வா தூங்கலாமா? என்ன நாளைக்கு எக்ஸாமா எழுத போறாங்க, இப்படி உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிடவா? வேண்டாம், அப்பவே தூக்கம் வருதுன்னு சொன்னேன். உனக்குலாம் அறிவே இல்லடி வேணி. தூக்கம் வருதுன்னு சொன்னா உடனே அவங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இப்ப தூக்கம் வேற வர மாட்டேங்குது. கூப்பிட்டு பேசுனா என்ன சொல்லுவாங்க? பேசலாமா? ஓய், போய் தூங்கு போ. ஐ, பேசிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. அப்பவே தூக்கம் வருதுன்னு சொன்னேல. இப்ப தூக்கம் வரல. போய் கண்ண மூடி படு, தூக்கம் வரும். இல்ல, அப்பவும் தூக்கம் வராது. தூக்கம் வராதா? ஆமா, தூக்கமே வரல. கண்ண மூடி படு. இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வருமா? நீங்க என்ன பண்றீங்க? பார்க்க தெரியல. கையில புக் வச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இந்த புக்ல உள்ள படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஐய, இதெல்லாம் சின்ன பிள்ளைல பாக்குறது. இன்னுமா பாத்துட்டு இருக்கீங்க? படிச்சு போலீஸே ஆயிட்டீங்க, இதுல பெரிய டிசிபி வேற. இன்னும் புக்ல படம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ. இல்ல, நானும் சின்ன பிள்ளைல தான் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் பெரிய பிள்ளை ஆகல, அதனால இன்னும் படம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஓகே. என்ன இப்ப உனக்கு? இல்ல, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்கயா? தூங்குறதுக்கு. தூங்குறதுக்கு வந்தீங்களா? ஆமா, நைட் டைம் ஆயிடுச்சுல. ஐய, நம்ம ஊர்ல இருந்து இங்க தூங்கவா வந்தீங்க? நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்தது இருக்கட்டும், இப்போ இங்க தூங்க போறேன். ஓ, தூக்கம் வந்துருச்சா? அதெல்லாம் நல்லா தூக்கம் வருது. இன்னொரு 10 பக்கம் படிக்கணும், படிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டிதான். போ, நீ போய் படுத்துக்கோ. என்ன? ஒண்ணு இல்ல. சரி ஓகே, அப்ப நான் கொஞ்ச நேரம் உட்காந்துரு, தூக்கம் வரும்போது போய் படுத்துக்கோ. ஆள பாரு, இப்ப படிச்சு நாளைக்கு எக்ஸாம் எழுதணும்ல, அதனால தோற உட்காந்து படிக்கிறாரு. பொண்டாட்டிய ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு படிக்கிற புக்க பாரு. ஓய், மைண்ட் வாய்ஸ்ல பேசுறியா இல்ல சத்தமா பேசுறியா? மைண்ட் வாய்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, மைண்ட் வாய்ஸ்ல பேசுறியா? ஆனா எனக்கு நல்லா கேக்குதே. ஆமா, கேட்டாப்ல அப்படியேவோ. ஐயோ, இல்ல, அது வந்து சரத்து. என்ன ஓவர வம்புழுக்குற?
நானும் சரி நீ பயப்படுவியே, அதனால நாம நல்ல புள்ளையா இருந்துக்கலான்னு பேசாம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா என்ன உனக்கு? ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்ல. இல்லையே, எதுக்கோ வந்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட மாதிரி இருந்தது. அது அது சும்மா பேசுனேன். ஓ, அப்பனா நான் நிஜத்துக்கு பண்றேன். இங்க பாருங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். இல்ல அது வந்து நான் சும்மா உங்ககிட்ட வம்பு இழுக்கலான்னு. நானும் தான் உன்கிட்ட சும்மா வம்பு இழுக்க போறேன். இல்ல அது எத்தனை இல்ல சொல்லுவ? தெரியலையே. சரி, இப்ப என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? அது வந்து ம் வீட்ல கால் பண்ணாங்க. ஷோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ என்ன நினைச்சியோ அதை சொல்லு. இல்ல அத பத்தி தான் பேசலாம்னு உங்களை கூப்பிட்டேன். பேச போறியா? என்ன? அது வாசுகி கன்சீவா. அது திரு கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான். அதுல நீ என்ன சொல்ல போற? இல்ல அப்படி ஏதாவது பேசிட்டு இருக்கலான்னு. கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன். என்ன? இல்ல எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இங்க பாரு, பேசாம இருந்தா நான் நாட்டுக்கு தூங்கி இருப்பேன். சும்மா இருந்தவன நீயா வம்பு எடுத்துட்டு இப்ப தூங்க போறேன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல எனக்கு இப்ப படிக்கிற மூடு இல்ல. சரி ஓகே, அப்புறம் தூங்குங்க. தூங்குற மூடும் இல்ல. ஐயோ வேணி, தேவையே இல்லாம வம்பு எடுத்தல. இன்னைக்கு அவ்வளவுதான். ஆமா. ஏன் கத்துற? இல்ல பக்கத்துல தள்ளிவான்னு சொன்னா தள்ளி வர மாட்டேல, அதான் இழுத்தேன். இங்க பாருங்க, தெரியாம உங்களை கூப்பிட்டுட்டேன். நீங்க போங்க, போய் புக்ல படம் பாருங்க. படம் பக்கவா? அடியே இல்ல படிங்க. படிக்கத்தான் போறேன். அது என்ன? கொஞ்சம் பயமா இருக்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாமா? அது பேசிட்டு இருக்கலாம். பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்லையே, நல்ல இம்ப்ரூவா தான் இருக்கு. ஆனாலும் அந்த கை கால் நடுக்கும் பயம் இருக்கு. போக போக சரி பண்ணிடலாம். என்ன? ஒண்ணு இல்ல. ஆமா, இன்னைக்கு சுத்தி பார்க்க போன இடம்லாம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னங்க, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் நாம இங்க இருந்து போகும்போது இங்க இருந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு போலாமா? பொருளா? நம்ம வீட்ல எல்லாருக்கும் வாங்கிட்டு போலாங்க. வாங்கிட்டு போவோம். அப்புறம் நாளைக்கு அங்க தேயிலை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? போலாம். சரி சரி. வேற எங்க போலான்னு சொல்லு. வேற எனக்கு தெரியாதே. சரி ஓகே, நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் சிந்து அங்க ஊருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பேசினான். ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசினான். சித்து அந்த அளவுக்கு என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் எப்படி சொல்றது? தங்கச்சி நல்லா வாழ்றா, அதை பார்க்கும்போது அண்ணன்களுக்கு இருக்குமே ஒரு கர்வம், அந்த மாதிரி. அது என்னமோ உண்மைதான். நான் இப்படி வாழ்றத எங்க அம்மா பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓய், கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே நம்பிக்கையா இரு. அப்புறம் சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட மாதிரி பார்க்கவி. சீக்கிரம் பார்க்கலாம், ஓகேவா? நேத்துல இருந்து சரியா தூக்கம் கூட இல்ல. அப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி கனவு நமக்கு வந்திருக்கவே கூடாது. அம்மா போனை யாராவது ட்ராக் பண்ணுவாங்களா, மிரட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நான் திங்க் பண்ணி அதே நினைப்பா அப்படியே கனவா. ஐயோ, இன்னும் அதுல இருந்து என்னால வெளியே கூட வர முடியல. இன்னும் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒருவேளை மாமாவை யாராவது இப்படி மிரட்டினா மாமா வீட்டுல இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே திரு கிட்ட இப்படிதான் பேசினாங்க. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி வாசுகி கிட்ட சாரி கேட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் இது உண்மையா இருக்க கூடாது? உண்மையா இருந்தா ஆமா எதுக்காக பயந்து எல்லாத்தையும் செய்யணும்? ஆமா எப்பவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. அவங்க யோசிக்கிறது பயப்படுறது நம்மள மட்டும்தான். அதாவது நம்ம குடும்பத்தை மட்டும்தான். நம்ம குடும்பத்தை காட்டி யாராவது மிரட்டுறாங்களா? ஒன்னும் புரியலையே. சரத்து, இல்ல வேண்டாம் வேண்டாம், இத யார்கிட்டயும் எதுவுமே சொல்லிக்கவும் வேண்டாம், நம்ம காமிச்சுக்கவும் வேண்டாம். ஏன்னா மாமா நம்ம மேல உள்ள நம்பிக்கையில நம்ம கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. இத மாமாவுக்கே தெரியாம நாம டீல் பண்ணலாம். அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். மாமா காலை ட்ராக் பண்ண சொன்னேன். அவனுக்கு கால் பண்ணி பேசுவோமா? கால் பண்ணலாம். ஹலோ, ஜீவா சார். கோபால், நான் சொன்னதை செஞ்சீங்களா? சக்சஸா முடிஞ்சது. சூப்பர் கோபால். இனி மாமாக்கு வர கால் ஜீவா சார் உங்க போனுக்கு வந்துரும். நான் அதுக்கு முன்ன உங்க மாமா போனுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க அக்செப்ட் மட்டும் கொடுங்க. ஐயா, என்ன கோபால்? ஜீவா சார், அதை நீங்க பண்ணாதான். ஐயோ, மாமா போன் எல்லாம் முடிஞ்சது. நீங்க அதை அக்செப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்க மாமாக்கு வர கால் எல்லாத்தையுமே நீங்களும் கேட்டுக்கலாம். இது வேறையா?
வீட்ல தானே சார் இருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை நீங்க அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வேண்டான்னு கட் பண்ணாதான். அது வரைக்கும் மாமா கால நீங்க அப்படியே வாட்ச் பண்ணலாம். ஓகே கோபால். சரி ஓகே, நான் மாமா போனை எடுக்க ட்ரை பண்றேன். ஓகே சார். கோபால் சார், இது நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். ஏற்கனவே சொல்லிட்டீங்களா சார், கண்டிப்பா நம்ம 2 பேரை தாண்டி யாருக்கிட்டையும் போகாது. ஓகே கோபால். கோபால் சரத்தே கேட்டாலும் இப்போதைக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் ஓகே சொன்னா நீங்க அப்புறம் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க. சார் சார், இதை நான் அப்படியே மறந்துடுறேன். குடும்ப விஷயம்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்கேன். உங்களோட பிரச்சனை முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, நானே திரும்பவும் மாமா போனுக்கு லிங்க் அனுப்பி ட்ராக் பண்றதை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே கோபால். கோபால் சார், இனி என்ன விஷயம்னாலும் என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன். இந்த ஹெல்ப்னாலும் பண்றேன் சார். ஓகே 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 கோபால், ரொம்ப தேங்க்யூ. என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, பாத்துக்கலாம் சார். ஓகே கோபால். ஓகே சார், வச்சிட்டுமா? ஓகே ஓகே வச்சிருங்க. மாமா போனுக்கு லிங்க் இது பண்ண முடியாதா? ஓகே ஓகே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம வீட்டுக்குள்ள இருந்தா சரி வராது. ஏதாவது காலை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம், அம்மாவோ இல்ல தங்கச்சியோ வேற யாராவது ஏதாவது பேசினா நல்லா இருக்காது. ஆபீஸ்க்கு நமக்கு இன்னைக்கு மீட்டிங் கிடையாது. சரி ஓகே பாத்துக்கலாம். என்னையில இருந்து ஏன் ஆட்டத்தா ஆரம்பிக்கிறேன். அப்படி எவனாவது என் மாமாவை மட்டும் மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சது, டேய் அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏன்டா அப்படி கால் பண்ணோம், ஏன்டா அப்படி மிரட்டினானு வாழ்நாள் ஃபுல்லா நீ கஷ்டப்படுவ. கஷ்டப்பட இந்த ஜீவா வைக்கிறேன். ஐயோ சூர்யா சார், என் வாழ்நாள்ல நான் பிளைட்ல போவேன், இந்த மாதிரி டார்ஜிலிங்க்கு வருவேன் கூட எதிர்பார்க்கல சார். அட அட அட, என்னமா கிளைமேட். வாவ், சும்மா அல்லது சார். சூர்யா சார், இதெல்லாம் உங்களால தான் சாத்தியம். நீங்க என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் டேய், பேச்ச போற, அந்த தர்மாவுக்கு கால் பண்ணு. இதோ சார். ஹெட்போன். ஓகே சார். ஹலோ, டேய் சித்தார்த். சூர்யா. ஐயோ ஏன்டா நீ வேற. சரி சரி, என்ன அங்க போயாச்சா? இப்பதான். சித்தார்த்த பாத்தியா? இப்பதான்டா வந்தது உனக்கு கால் பண்ணிருக்க. அடுத்த செகண்ட் அவனை பாத்தியானா? சரி சரி, இங்க பாரு. உடனே பார்த்து நீ உன் வேலையை ஆரம்பிச்சிடு. இங்க பாரு சூர்யா, லேட் பண்ணாத. சித்தார்த் இன்னும் அங்க எத்தனை நாள் இருப்பான்னு தெரியல. ஆனா 2 நாளோ 4 நாளோ இல்ல 10 நாளோ அதுக்குள்ள இங்க ரத்தனத்தோட சொத்து எல்லாம் கை மாறி இருக்கணும். சூர்யா விட்டுறாதடா. டேடே, நம்ம 2 பேத்துக்கும் சாதகமா இருக்கிற ஒருத்தனை பாரு. சொத்தை எல்லாம் மாத்தி எழுதுறது அவன் பேர்ல தான் இருக்கணும். இங்க நான் என்ன பண்ணா அவன் அங்க சொத்தை எழுதி கொடுப்பானோ அதை நான் கரெக்டா மூவ் பண்றேன். இப்பதான்டா இங்க வந்திருக்கேன். இனி சித்தார்த்து இருக்கிற ரூமை பார்த்து பக்கத்திலே ஒரு ரூமை போட்டு 24 மணி நேரமா அவங்கள வாட்ச் பண்றது மட்டும்தான். அந்த சிந்து என்னென்ன பண்றாளோ அதை அவங்க அப்பங்கிட்ட சொல்லி சொல்லி மிரட்டி அவங்க அப்பான நான் பணிய வைக்கிறேன். ஆனா நீ ஆளை மட்டும் ரெடி பண்ணிக்கோ. டேடே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மிரட்டுறத மட்டும் பிசிறு தட்டிடாம இந்த ரத்தனத்தால கொண்டு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்கு தானடா சித்தார்த்து போன இடத்துக்கே வந்திருக்கு. அந்த ரத்தனம் எப்படி யோசிச்சாலும் சித்தார்த்து தான் நம்மள மிரட்டுறான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். அதுக்கு தக்கன நான் பேசிக்கிறேன். அது போதும்டா. பாரு, உனக்கே தெரியும் உனக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியும். அந்த செலவுக்குலாம் பிரோஜனமா ஏதாவது ஒரு விஷயமாவது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். ரத்தனத்தோட சொத்தை எல்லாம் போயிடுச்சு. அவன் நடுத்தருவுல இருந்தா அடுத்து அவன் குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமா கலந்து போயிடும். கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னா என்ன பாசத்தால நினைச்சியா? பணத்தாலடா, பணத்தால. அந்த பணம் இல்ல, ஆளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால நாம அவங்க பாசத்தால இருக்காங்களா இல்ல பணத்தால இருக்காங்களா நீ ஆராய்ச்சி பண்ணாத. பாசம் நிறைய குடும்பத்துல பணத்தை விட மிஞ்சி போய் இருக்கும். நமக்கு தேவை நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே? ஓகேடா. அப்புறம் அந்த தாசு எனக்கு அடிக்கடி கால் பண்ணி நான் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆனா எப்ப கால் பண்ணுவேனோ அப்பதான் 2 பேத்துக்கும் கால் பண்ணுவேன். உன்கிட்ட பேசினா நீ அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோ. அவனுக்கு கால் பண்ணா அவனை உன்கிட்ட பேச சொல்லிக்கோ. ஒரே விஷயத்த 2 பேர்கிட்ட மாறி மாறி நான் பேச முடியாது. ஓகே? ஓகே. சரி சரி, காலை கட் பண்ணு. அடுத்து நானா கூப்பிடுவேன். டேய் சித்தார்த். சூர்யாடா. சார், காலை கட் பண்ணிட்டாங்களா? அவன் என்னோட கட் பண்றது, நானே காலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் வாட கிளம்பலாம். அந்த சித்தார்த் எங்க இருக்கான்னு விசாரிச்சு அவன் ரூம் பக்கத்துல ரூம போடுறோம். அடுத்து இன்னும் 2 மணி நேரத்துல ரத்தனத்துக்கு போனை போடுறோம். ஓகே சார். சூர்யா சார், பசிக்குது, வாடா சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். எப்பவும் வயிறார சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். வா. ஓகே சார்.
கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து குடிச்சுக்கிறேன் அத்தை. இப்படி எல்லாம் கொண்டு வராதீங்க. ஏமா இதுல என்ன இருக்கு? ஐயோ அத்தை, நீங்க பெரிய ஆளு, நீங்க போய். இப்ப என்ன பெரிய ஆளுனா பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதா? இல்ல வைஷு அத்தை. வாசுகி, இச்ச டைம் உன் வேலையை நீ தானே பாத்துட்டு இருந்த. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாம என்னப்போ? வீட்டுல பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? இல்ல வைஷு அத்தை. ஏய், நீ முத பேசாம இரு. கையில பாலை வாங்கு. புடிச்சியா? பாலை குடி. என்ன பாக்குற? இல்லத்த, நீங்க இப்படி செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. என்னால முடியலாட்டி நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் நானே வந்து எல்லாத்தையும். வாசுகி, இது நீ உன் அம்மா வீட்டுல இருந்தா இதெல்லாம் யார் செய்வா? அது நான் தான் செய்வேன். நீ சொல்லி என்ன ஏமாத்தாத. அம்மா செய்வாங்க. அத நானும் செய்யறேன். இன்னைக்குமே மாமியார் அம்மாவை ஆக முடியாது. இருந்தாலும் என்னால முடிஞ்சது. முடியறப்ப செய்ய போறேன். இல்லாட்டி நீ தான் செஞ்சுக்க போற. இங்க பாரு வாசுகி, இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும், இதை தான் பண்ணணும் அப்பெல்லாம் நான் எப்பவும் சொன்னதில்ல, இனி சொல்லவும் மாட்டேன். இப்ப கூட நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்து குளிச்சு? தூக்கம் வந்ததா? நல்லா தூங்கு. நீ சந்தோஷமா இருக்க நம்ம வீட்டு குழந்தைய சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? சரிங்க வைஷத்த. அப்புறம் இனி பால் குடிக்கிறது நல்லதுன்னு தான் உனக்கு பால் ஆத்தி கொண்டு வந்தேன். டெய்லி இந்த மாதிரி ஒரு கப் பால் காலையில குடிச்சிரு. அதுக்கப்புறம் டீ காஃபி வேணும்னா ஒரு 10-11 மணிக்கு மேல குடிச்சுக்கலாம். சரிங்க அத்தை. வாசுகி, உனக்கு ஏதாவது சிம்டம்ஸ்? அதெல்லாம் இல்ல அத்தை. ஓகே 40 நாள் ஆகுது. இன்னொரு 3-4 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு மாத்திரை கண்டினியூ பண்றது எல்லாத்தையும் அப்புறம் முறைப்படி பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. அப்புறம் வாசுகி, ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி கொமட்டுறது, தலை சுத்துறது எல்லாமே காலையில எழுந்ததுமே இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுனா வெளியே வந்து எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் எதுவுமே நினைக்காத. திருக்கிட்ட சொல்லிட்டு நீ வாட்டுக்கு பேசாம படுத்துக்கோ. ஓகேவா? சரிங்க அத்தை. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு செய்யாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒண்ணுனா உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா, ரொம்ப கான்பிடன்ட் தான். முத குழந்தைல நமக்கு எப்போ என்ன செய்யுதுனே தெரியாது. உனக்கும் எந்த ஒரு அனுபவமும் இல்லாதனால அப்பப்ப கொஞ்சம் பயம் கொடுக்கும். அதனாலதான் இவ்வளவு உங்ககிட்ட சொல்றேன். எதா இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லு, பாத்து இருந்துக்கோ. இல்லத்த, இது எனக்கு. வாசுகி, என்னங்க? ஏய், ஏன்டா இப்படி கத்துற? இல்லம்மா, நீங்க இருக்கிறத பாக்கலாதான். என்னாச்சு? ஏன் இப்படி சவுண்ட் கொடுக்கறாங்க? அதுக்காக இப்படி கத்துவியா? திடீர்னு இப்படி கத்தி வாசுகி பயந்துட்டா என்ன பண்ணுவ? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட மாட்டா. நீ அப்படி சொல்லாத. இதுவா கூப்பிட்டுட்டு வா, ஒண்ணும் குறைஞ்சிட மாட்ட. சரிங்கம்மா. என்னம்மா பண்ண சொல்ற? சேட்டை தான் கூடி போச்சு. அம்மா நீ என்னம்மா? அதான் இது எனக்கு. வாசுகி, என்னடா? இல்லம்மா, பால் குடிக்காம கையில வச்சிட்டு இருந்தா தான் ஆறிடும்னு. என்னடா நினைச்சு கத்திக்கிட்டு இருக்க? அம்மா கத்தலம்மா, அது வந்து ஹீரோ சரியில்லை. அது ஒண்ணு இல்லம்மா, அவ பேச்சு கொடுத்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. உங்களை ரத்னப்பா கூப்பிட்டாங்க, அதாம்மா. சாரிதான், என்ன வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு வேலையை பாக்குற. இல்ல வைஷோமா. ஐயா, நல்லா புரியுதுடா. உன் பொண்டாட்டி பாலை குடிச்சதும் கப்பா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேம்மா. வாசுகி, இந்த கழுதை ஆபீஸ்க்கு போகட்டும், அதுக்கப்புறம் வரேன். சரி வைஷாத்த, நான் இதோ கொஞ்ச நேரத்துல வரேன். சரிம்மா, அவன் ஆபீஸ்க்கு போகட்டும், அதுக்கப்புறம் வா. சரிங்க அத்தை. கத்தாம பேசு, புரியுதா? சரிங்கம்மா. வைஷோமா போயாச்சு. என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? வாசுகி, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல நானு? என்னங்க என்னாச்சு? கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த நினைப்பும் இல்லையா? இங்களாட்டுக்கு வாய்க்கு வந்தது அப்படியே பேசிடுவீங்களா? இல்ல, அது வந்து நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நான் மட்டும் கொஞ்ச நேரத்துல கரெக்டா வரல, என்னென்னமோ பண்ணிருப்பீங்க. இல்ல, எனக்கு புரியலாது. இப்ப என்ன பேச வந்தீங்க அம்மா கிட்ட? நானா? அம்மா, இது முத குழந்தை, உங்களுக்கு அப்படி இப்படிதான் இருக்கும், அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படிதான் போகணும்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது எனக்கு இது. சொல்லுங்க. எனக்கு இது முத குழந்தை இல்ல, 2வது குழந்தை தான். அதனால நான் எல்லாத்தையும் பார்த்து இருந்துக்கிடுவேன், அதுதானே சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க, அதானே சொல்ல வந்தீங்க? இல்லங்க, அப்படி சொல்ல வரல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காத்த, அதனால இது எனக்கு கஷ்டமா தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா சொல்ல வந்தீங்க? ஆமாங்க, அப்படிதான் சொல்ல வந்தேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்காது, உங்களுக்கும். அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேங்க. குழந்தைங்கிற ஏக்கம் மனசுக்குள்ள இருந்தாலும் அது அப்பவே முடிஞ்சு போன கதை. அதை இப்ப வரைக்கும் நினைச்சு கூட பாக்கலங்க. கண்டிப்பா நினைச்சும் பார்க்க மாட்டேன். வாசுகி, நீங்க மேல சந்தேகப்பட வேண்டாம், நான் கரெக்டா இருப்பேங்க. சாரி வாசுகி, அது வந்து நீங்க அப்படிதான் சொல்ல வர போறீங்களோன்னு நினைச்சு ஒரு நிமிஷத்துல பயந்துட்டு அதான் உங்க பேச்ச நிப்பாட்டி. பரவாயில்லங்க, பரவாயில்ல. ஐயோ இல்ல வாசுகி, நான் தான் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. எனக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. நான் எதுவுமே நினைச்சுக்கல, எதுவும் நினைச்சுக்கவும் மாட்டேன். என் மேல உள்ள அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வெளியே ஹாலுக்கு போறேன், நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டு வாங்க. வாசுகி, இங்க பார் வாசுகி. வாசுகி, அது வந்து ஐயோ அவசரப்பட்டுட்டேனா?
சாரி சாரி வாசுகி, நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசல. ஒன்னும் அறியாம இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓ திரு, ஏன்டா அப்படி பண்ற? இந்த குழந்தை வேணும் வேணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆனா இந்த குழந்தை உண்டானதுன்னு சொன்னதுல இருந்து நமக்கும் வாசுகிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை தான் போகுது. இப்ப கூட வாசுகி சத்தியமா நம்ம மேல கோச்சுக்கிட்டு தான் போறா. ச்சே, என்ன பண்ணன்னு தெரியலையே. சரி ஓகே, இனியாவது பார்த்து ஒழுங்கா பேசி தொலைடா. இல்ல கண்டிப்பா இனி இப்படி பேசவே மாட்டேன், பேச மாட்டேன். மாமா மாமா எங்க இருக்காரு? வைஷாத்தா ஹால்ல இருக்காங்க. மாமா வெளியே எங்கேயும் இல்ல. அப்ப நான் ரூம்ல, ஐயோ ரூம்ல போன் இருக்கும் நம்பி வந்தேன். போன் இருக்குமா? இல்ல மாமா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே, ரூம்ல போன் இருக்கான்னு பாப்போம். மாமா எப்பவும் போனை கையில வச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ பெட்டு மேல யாராவது வராங்களா? ஐயோப்பா, யாரும் வந்துடக்கூடாது. சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் நிலைமை என்ன நிலைமையில போச்சு. ஐயோ புலம்போதுடா, போனை தேடுறா. போனை வேற வச்சுட்டு போனாரா இல்ல கையில தூக்கிட்டு போனாரான்னு தெரியலையே. கபோர்டுக்குள்ள ஒன்னும் இல்ல, பெட்டு மேல இல்ல, தலகாணி. போனு போன இங்கதான் வச்சுட்டு போயிருக்காரு. மனசே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருப்பா. லிங்க் எங்க இருக்குன்னு தெரியலையே. சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, அது அங்க இந்த இருக்கு. லிங்க கிளிக் பண்ணி இந்த இருக்கு, அக்செப்ட் இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா பினிஷ் பண்ணிட்டேன். ஏய், என்னடா பண்ற? ஐயோ மாமா, என்ன மாமா உள்ள இருந்து வரீங்க? டேய், இது என்னோட ரூமு. நான் உள்ள இருந்து தான் வர முடியும். நீ எங்கடா வெளியே இருந்து வந்த? மாமா இது உங்க ரூமு, நான் வெளியே இருந்து தான் வர முடியும். என்ன ஜோக்கா? இல்ல மாமா, லைட்டா காமெடி. சிரிப்பெல்லாம் வரல. ஏய், என் போன் எதுக்குடா கையில வச்சிருக்க? அது கை சும்மா இருந்தது, அதான் கையில. எதுக்குடா? எதுக்கு என் போன் எடுத்த? என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி சண்டைக்கு வரீங்க? பாக்க அழகா இருந்தது, எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏய், எதுக்குடா எடுத்த? அது அந்த காட்டருமை தான் உங்க போனுக்கு ஒரு செல்ஃபி அனுப்பியிருக்கேன்னு சொன்னா, அதான் அதை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவன் எதுக்குடா என் போனுக்கு அனுப்புறான்? அதானே, எதுக்கு உங்க போனுக்கு அனுப்புனா? ஐயோ சரியான கிறுக்கு பையன் மாமா, என்னத்த சொல்ல. சரி சரி விடுங்க, சின்ன கழுத என்ன பண்ண முடியும். இதாங்க மாமா உங்க போனு. ஜீவா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு என்னமோ உன் மேல ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்கு. ஆமா, நீங்களும் தான் நேத்து ஏதோ ரகசியம் சொல்றேன் அப்படி இப்படி நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஏய், இல்ல நான் அதை பெருசா எடுத்துக்கல மாமா. ஏதோ உங்களுக்கு நேரம் போலன்னு என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நானும் அதை கொஞ்சம் எமோஷனல் ஆகி கேட்டு சரி ஓகே ஓகே மாமா, அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். ஏய், நீ மறந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக ஏன் ரூம்க்கு வந்த? என்ன மாமா சின்ன பிள்ளைத்தனமா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இங்க பாருங்க மாமா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேக்குறது ஈஸி, ஆனா பதில் சொல்றது கஷ்டம். பொய் சொல்றதாண்டா கஷ்டம். ஏதோ ஒண்ணு கஷ்டமா இருக்குல்ல. ஏன் மாமா நீங்க வேற வளவலன்னு பேசிட்டு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க போனை பிடிக்கிறீங்களா இல்ல கொண்டுட்டு போகவா? விட்றா முத. எப்பா என்னமா புடுங்குறீங்க? மாமா இதெல்லாம் டப்பா போனு, நான் இதை விட காஸ்ட்லியான போன் வச்சிருக்கேன். அந்த விளக்கணை எதுக்கு என் போன் எடுக்கணும்? ஒண்ணு இல்ல மாமா, நான் போயிட்டு வரேன். ஓ, இனி என் ரூம்க்கு வராத. சரிங்க மாமா. என்ன கிளிக்கிறாரு? மாமா இப்ப கொஞ்சம் கூலா இருக்கீங்களா? என்னடா? இல்ல நேத்து சொன்ன கதையை இன்னைக்கு திரும்பவும் குறைய. டேய், நேத்து திருடியாம உன்கிட்ட பேசிட்டு இதோட நிப்பாட்டிக்கோ. இங்க பாரு, இனி இத பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். போடா பேசாம போ. மாமா ஓகே ஓகே, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதோ இப்பவே கிளம்பிட்டேன், நான் போய் என் வேலையை பாக்குறேன். போடா. ஓகே மாமா. இவன் வேற, நானே எப்போ போன் வந்துருதோ என்ன பண்ணுதோன்னு பயந்துகிட்டு ஒவ்வொரு நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கேன். இதுல இவன் வேற. இப்போ வரைக்கும் அந்த சித்தார்த்த கிட்ட இருந்து போன் வரல. ஆனா அவன் ஊருக்கு போறனாலதான் இவ்வளவு நேரம் போன் பண்ணாம இருந்திருந்தானா? டார்ஜிலிங் போய் ரீச் ஆயிட்டோன்னு சிந்து கால் பண்ணான். அங்க போய் ரீச் ஆயிட்டா அப்ப அடுத்த கொஞ்ச நேரத்துல சித்தார்த்த நமக்கு கால் பண்ணணும். பண்ணுவானா? சித்தார்த்த தான் கால் பண்றானா? அவன் இனி பேசுற நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். அதை வச்சு சித்தார்த்த தானா இல்ல வேற யாராவது நம்மள மிரட்டுறாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? தெரியல, கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு போன் வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சிந்து வேற அங்க போயிருக்கா. டக்குன்னு நினைச்சா பாக்குற தூரத்துல இல்ல. என் நல்லபடியா திரும்பி இங்க வரணும். திரும்பி நல்லபடியா வரணும். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல இருக்கு. வேற எதையும் நான் யோசிக்கல. இனி மாமாக்கு எந்த கால் வந்தாலும் எனக்கும் வரும். மாமா சாரி மாமா, உங்க போன் மூலமா நான் இப்படி பண்றது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இனி என்னோட ஆட்டத்தை பார்க்கலாம்.